இதுதான் நமக்கு பாயிண்ட். ஓகேவா? a point is an exact position on a plane surface. ஒரு பிளெயின் சர்ஃபேஸில் ஒரு எக்ஸாக்டாக ஒன்று மார்க் பண்ணணும்னா அப்போ தான் நம்ம அந்த இடத்துல பாயிண்ட் வைப்போம். ஸோ அதை தான் பாயிண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு லைன் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல பாருங்கள், ரெண்டு பக்கமே ஆரோ இருக்கும். சரியா? இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன்லேயும் இந்த லைன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் பாத்தில் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஓகேவா? அதுக்கு எண்டிங்கே கிடையாது, வித்தவுட் எண்டிங். ஸோ அதுதான் நமக்கு லைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது லைன் செக்மெண்ட் அப்படின்னா நமக்கு லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பாயிண்ட் வச்சு மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ லைன் செக்மெண்ட்டுக்கும் லைனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், லைனுக்கு எண்டே கிடையாது, அதனால தான் நமக்கு ஆரோ மார்க் போடுறோம். லைன் செக்மெண்ட்டுக்கு நமக்கு பாயிண்ட் வைக்க முடியும். சரியா? அப்போ அதுக்கு ரெண்டு எண்டு இருக்குது லைன் செக்மெண்ட்டுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா ரேனா ஒரு சைடு டாட் இருக்கும், ஒரே ஒரு சைடு மட்டும்தான் போயிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு சைடுக்கு மட்டும்தான் எண்டே இருக்காது, ஒரு சைடுக்கு எண்ட் இருக்கும். இங்கே பாருங்கள், a ray is a part of a line that has one end point. பாயிண்ட் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எண்ட் ஆகும், அதுக்கு மேலே இந்த சைடு நம்மளால் போக முடியாது. ஆனால் இன்னொரு சைடு என்ன ஆகுது, எக்ஸ்டெண்டட் ஆகுது. ஓகேவா? வித்தவுட் எண்டிங். ஸோ ஒரு பக்கம் டாட்டு, ஒரு பக்கம் ஆரோ. ஸோ இதுதான் நமக்கு ரே அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது